வணக்கம். மற்றொரு இனிய நாள். நான் இந்த கதைகளின் பயணத்தில் உங்கள் வழிகாட்டி. சேஸ். இந்த புதுமையான அனுபவத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். வாருங்கள், நாம் இந்த பயணத்தை தொடங்கிவிடலாம். தி நைன்த் ஹவுஸ். ஆடியோ புத்தக சுருக்கம். அத்தியாயம் 1. இருண்ட துவக்கம். அது ஒரு திகில் நிறைந்த குளிர்கால மாலை. யேல் பல்கலைக்கழகத்தின் காட்சியினை ஆழ்ந்து நோக்கும் அலெக்ஸ் ஸ்டெர்ன். காலாக்சந்திரா ஸ்டெர்ன் அந்த இடத்தில் தான் எப்படி வந்தார் என்பதை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. தன் கடினமான வாழ்க்கை, சோகங்கள் மற்றும் மறுசீரமைப்பை தாண்டி இந்த புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்தின் மூலையில் நின்று கொண்டிருப்பது தான் ஒரு அதிசயமாக இருந்தது. ஆனால் யேல் அச்சமூட்டும் இரகசியங்களை வைத்திருக்கும் உலகம் என்பதை அவர் இன்னும் அறியவில்லை. கல்லூரியின் அழகான கட்டிடங்கள் மற்றும் மரங்களுக்கு பின்னால் இருக்கிறது 8 மர்மமான சமூகங்கள். ஒவ்வொரு சமூகமும் மாய வித்தைகளையும் சக்திகளையும் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சக்திகள் ஏற்கனவே நிறைய கொடுமைகளை உருவாக்கியுள்ளன. அலெக்ஸ் வாழ்க்கையின் எல்லையில் இருந்து மீண்டவர். அவர் மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு அசாதாரண திறனை பெற்றுள்ளார்: கோஸ்டுகளை கிரேஸ் காணும் திறன். இந்த திறன் தான் அவரை லீத் ஹவுஸ் எனப்படும் 9வது சமூகத்தில் சேர்த்தது. லீத் ஹவுஸ் மற்ற சமூகங்களை கண்காணித்து அவற்றின் கொடுமைகள் எல்லைக்கு மீறாதபடி செயல்படுவதை உறுதிப்படுத்தும் அமைப்பு. அலெக்ஸ் தன் மென்டரான டார்லிங்டன் உடன் தன் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறார். டார்லிங்டன் ஒரு புத்திசாலி மற்றும் கவர்ச்சிகரமான குருவாக இருக்கிறார். அவர் அலெக்ஸின் நட்பாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து மந்திர உலகத்தின் சிக்கல்களை அவளுக்குச் சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் இவ்வாறு துவங்கும் அவரது பயணம் ஒருநாள் மோசமான திருப்பத்தை எடுக்கும் என்பதை யாரும் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயத்தின் இறுதியில் அலெக்ஸ் தனது தைரியத்தால் யேலின் ரகசிய உலகத்தின் சுவர்களுக்குள் நுழைகிறார். ஆனால் அந்த உலகம் அழகானது மட்டுமல்ல, ஆபத்தானது என்பதையும் அவர் உணருகிறார். அத்தியாயம் 2. சோதனையும் சந்தேகமும். லீத் ஹவுஸ் என்னும் 9வது சமூகத்தின் புதிய உறுப்பினராக அலெக்ஸ் தனது முதல் அலுவல் வேலைகளை கற்றுக்கொள்வதை தொடங்குகிறார். அவரது வாழ்க்கை யேலின் பிரம்மாண்டமான சுவடிகளின் பின்னால் இருக்கும் மர்மங்களை திறந்திடும் சாவியாக மாறுகிறது. டார்லிங்டனின் உதவியுடன் அவர் தனது திறனை பயன்படுத்தி மாயத்திற்கும் மனித வாழ்வுக்கும் இடையில் உள்ள மாயமான பாதையை ஆராய்கிறார். இந்நிலையில் யேல் வளாகத்தில் ஒரு மர்மமான மாணவியின் மரணம் நிகழ்கிறது. அலெக்ஸ் இதை ஒரு சாதாரண விபத்தாகவே பார்க்க முயல்கிறார். ஆனால் டார்லிங்டன் இது மாந்திரீக உலகத்தின் விளைவாக இருக்கலாம் என்றார். இந்த மரணம் ஏன், எவ்வாறு நடந்தது என்பதை அறிய லீத் ஹவுஸ் உரிமையுடன் இந்த வழக்கை ஆராய்ந்து முடிவு செய்கிறது. அலெக்ஸ் தன் கோஸ்டுகளை பார்க்கும் திறனை பயன்படுத்தி மாணவியின் இறுதிக் கணங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார். ஆனால் கோஸ்டுகள் அவளுடன் பேசுவதில்லை. அது அலெக்ஸின் உள்ளத்தில் மர்மமான கவலையை ஏற்படுத்துகிறது. ஒரு கட்டத்தில் தன் வழிகாட்டி டார்லிங்டனின் தனித்துவமான மாந்திரிக கலைகளை பார்ப்பதற்கு அவள் வாய்ப்பு பெறுகிறாள். ஒரு பழைய சடங்கு முறை நிகழ்கிறது. அதில் டார்லிங்டன் மந்திர சக்திகளை ஓரிடத்தில் குவித்து இறந்தவர்களின் நினைவுகளை மீட்டெடுக்க முயற்சிக்கிறார். ஆனால் சடங்கு முழுமையடையாத நிலையில் டார்லிங்டன் விலகிக் கொள்கிறார். அலெக்ஸ் இப்போது தன்னை முற்றிலும் தனிமைப்படுத்தப்பட்டவளாக உணர்கிறார். டார்லிங்டன் அவளுக்கு ஒரு முக்கியமான ஆதரவாக இருந்தாலும் அவர் சில விஷயங்களை மறைத்து இருக்கிறார் என்பதை அவள் புரிந்துகொள்கிறார். இந்த அத்தியாயம் அலெக்ஸின் மனதின் அடியில் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய கேள்வியை உருவாக்குகிறது. யேலில் நடக்கிறதென்ன? மரணங்கள் எவ்வளவு உண்மையாகவும் மாந்திரிகம் எவ்வளவு ஆழமாகவும் இருக்கின்றன? அத்தியாயம் 3. இருளின் பின்னணியில். அலெக்ஸ்
டார்லிங்டன் வழிகாட்டுதலில் கொஞ்சம் கொஞ்சமாக லீத்ஹவுஸ் செயல்பாடுகளை புரிந்துகொள்கிறார். 9வது சமூகத்தின் வேலை எளிதாக இருக்காது என்பதை உணர்ந்துள்ளார். ஒவ்வொரு நாளும் புதிய சவால்கள், மர்மங்கள் மற்றும் ஆபத்துகள் அவளுக்கு முன்னால் திறக்கின்றன. ஒரு இரவில் டார்லிங்டன் ஒரு பயிற்சியாக அலெக்ஸை புறநகர பகுதிக்கு கூட்டிச் செல்கிறார். அங்கு மந்திர செயல்பாடுகள் நடந்திருக்கலாம் என்று தகவல் கிடைத்துள்ளது. அவர்கள் செல்வது அப்பகுதியில் உறைந்த குளிர்ச்சியையும் மர்மமான அமைதியையும் எதிர்கொள்கிறது. அங்கு நடந்த விசாரணையில் ஒரு சடங்கு சுரங்கம் கண்டுபிடிக்கப்படுகிறது. அதன் மையத்தில் எரிக்கப்பட்ட பொழுதுகள் மற்றும் இரத்தத்தால் நனைந்த நிலம். டார்லிங்டன் இதைக் கண்டு சற்றும் அதிர்ச்சியடைவதில்லை. ஆனால் அலெக்ஸ் தனது உள்ளுக்குள் ஒரு கடும் அதிர்ச்சியை உணர்கிறாள். அந்த சடங்கு கோஸ்டுகளை அழைக்க அல்லது அவர்களை கட்டுப்படுத்த முயற்சித்ததற்கானதாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகிறது. இந்த விசாரணையின் போது அலெக்ஸ் தனது உள்ளத்தில் புதைந்து கிடந்த உணர்வுகளுடன் மோதுகிறார். அவள் கோஸ்டுகளை பார்க்கும் திறன், அவர்களை அழைக்கும் சடங்கு செய்யப்பட்டது என்றால் அது தன்னையும் பாதிக்குமா என்ற பயம் உருவாகிறது. டார்லிங்டன் அவளை நம்பிக்கையுடன் சந்திக்கிறார். ஆனால் அவரது பார்வையில் ஏதோ மறைவதைக் காட்டுகிறது. அலெக்ஸ் ஒவ்வொரு நிகழ்வையும் சுட்டி பார்ப்பதில் திறமையானவளாக அதன் பின்னணியை ஆராய்கிறாள். சடங்கின் போது பயன்படுத்தப்பட்ட மந்திரங்களைப் பற்றிய புத்தகங்களை தேடும் போது ஏல் நூலகத்தின் இரகசிய இடங்களுக்கு சென்று விடுகிறார். அங்கு பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட மாயவாத சடங்குகள் பற்றிய தகவல்களை அவள் கண்டறிகிறாள். மறுமுகங்கள் மற்றும் சந்தேகங்கள். இந்த அத்தியாயம் அலெக்ஸின் மனதை ஆழமாக பரிசோதிக்கிறது. அவள் மாந்திரிக உலகத்தின் ஒரு பகுதியாக தன்னை காணும்போது அது தனக்கு தேவையா அல்லது அது ஒரு சாபமா என்ற கேள்விகள் எழுகின்றன. அத்தியாயத்தின் முடிவில் அலெக்ஸ் ஒரு முக்கியமான உண்மையை எதிர்கொள்கிறாள். ஏலின் உலகம் வெளி உலகிற்கு தெரியாத ஒரு புறவிரோதத்துடன் சூழப்பட்டுள்ளது. இதில் அவளது கோஸ்டுகளைக் காணும் திறன் மிக முக்கியமானதாக மாறுகிறது. அத்தியாயம் 4 மறைமுக சதிகளின் வெளிச்சம். விசாரணை செய்யும் களத்தில் கண்ட சடங்கின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை அலெக்ஸ் ஆராயத் தொடங்குகிறார். ஏலின் நூலகங்களில் சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அவள் இந்த சடங்கு ஏலின் 8 இரகசிய சமூகங்களில் ஒன்றினால் நடத்தப்பட்டதாக சந்தேகிக்கிறார். குறிப்பாக இந்த சடங்குகள் எதையோ பெரியதாக உருவாக்க முயற்சி செய்திருக்கலாம். இதேவேளை டார்லிங்டன் அலெக்ஸுக்கு சில ஆபத்தான பணிகளை ஒப்படைக்கிறார். ஏல் வளாகத்தின் மைய பகுதியில் அமைந்த ஒரு பழைய பள்ளி களத்தில் நடக்கும் இரகசிய கூட்டம் பற்றி கண்காணிக்க வேண்டும் என்பதே அந்த பணியாகும். அலெக்ஸ் இதை தனியாக செய்யத் தயாராகிறார். ஆனால் அவளது மனதில் அச்சமும் சந்தேகமும் உறைகிறது. மரணத்திற்குப் பின்னே அந்த இரவு பள்ளி வளாகத்தில் உள்ள இரகசிய கூட்டத்தில் இடையூறாக நுழையும் முயற்சியில் அலெக்ஸ் ஒரு கொடூரமான நிகழ்வைக் கண்டு அதிர்ச்சியடைகிறாள். 3 பேர் கொண்ட குழு பாரம்பரிய மந்திரச் சடங்கை மேற்கொண்டது போல இருந்தது. ஆனால் அது நிறைவடையாமல் விட்டது. அந்த குழுவில் இருந்த ஒருவரின் கோபம் பசும்பாலாக திரும்பியது. அந்த நிகழ்வு முழுமையாக அலெக்ஸின் மனதில் பதிந்துவிடுகிறது. தன் முழு திறனையும் பயன்படுத்தி அந்த இடத்தை கவனமாக ஆய்வு செய்யும் போது அவள் அதில் சில மந்திரிய சக்திகளின் தடயங்களை கண்டுபிடிக்கிறாள். அதிலும் அந்த சடங்கில் இறந்த மாணவியின் மரணத்தை தொடர்புபடுத்தும் புதிய தகவல்களும் வெளிச்சத்துக்கு வருகின்றன. இது அலெக்ஸின் மனதில் கேள்விகளை கிளப்புகிறது. தோழிகள் மற்றும் துரோகங்கள். அலெக்ஸ் டார்லிங்டனை சந்தித்தபோது அவன் ஏதோ மறைக்கிறான் என்பதை மேலும் உறுதி செய்கிறாள். அவன் சில விஷயங்களை உண்மையாக கூறுவதற்கு தயங்குவதால் அவர்களின் உறவில் ஒரு இடைவெளி உருவாகிறது.
டார்லிங்டன் சில நேரங்களில் சந்தேகத்தை ஏற்படுத்தினாலும் அவன் அனுபவம் மற்றும் அறிவு அலெக்ஸுக்கு தேவையான வழிகாட்டுதலாக திகழ்கிறது. அத்தியாயம். அலெக்ஸ் தன்னுடைய திறன்களையும் சிந்தனைகளையும் முழுமையாக பயன்படுத்தி ஏல் வளாகத்தின் இரகசியங்களை வெளியேற்ற முயற்சிக்கும் ஒரு திருப்பத்துடன் முடிகிறது. ஒவ்வொரு முடிவும் அவளை இன்னும் ஆழமான மர்மங்களுக்கு வழிவகுக்கிறது. அத்தியாயம் 5. ஒரு புதிய பாதை. அலெக்ஸ் தனது சந்தேகங்களை சரிபார்க்க முயற்சிக்கிறாள். ஏலின் வளாகத்தில் மறைந்துள்ள ரகசிய சமூகங்கள் பற்றிய ஆழமான உண்மைகளை கண்டுபிடிக்க அவள் தன் துணிச்சலையும் தைரியத்தையும் பயன்படுத்துகிறாள். அந்த மர்மமான கூட்டத்தின் பின்னணியை ஆராய்வதற்காக அலெக்ஸ் கல்லூரியின் பழமையான ஆவணங்களையும் மந்திர சடங்குகளின் வரலாற்றையும் ஆய்வு செய்கிறாள். இந்த ஆய்வின் போது அவர் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொள்கிறாள். விடியலை கட்டுப்படுத்தும் கலை என்ற ஒரு பண்டைய மந்திரச் சடங்கு ஏலின் ரகசிய சமூகங்களில் ஒன்றால் முறையாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இந்த மந்திரம் உயிர்களை திரும்பப் பெறவோ அல்லது மற்ற உயிர்களை கட்டுப்படுத்தவோ பயன்படலாம். கோஸ்டுகளின் எச்சரிக்கை. அலெக்ஸின் கோஸ்டுகளை பார்க்கும் திறன் அவளுக்கு மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு பார்வையை தருகிறது. கல்லூரியின் பழைய மரங்களின் கீழ் மறைந்திருக்கும் கோஸ்டுகள் அவர்களின் வேதனையையும் பயத்தையும் வெளிப்படுத்துகின்றன. அவர்களிடமிருந்து கிடைத்த சிறு குறிப்புகள் மரண மாணவியின் மர்மத்தை தீர்க்க ஒரு புதிய வழியை காட்டுகின்றன. அந்த அறிகுறிகளின் அடிப்படையில் அலெக்ஸ் தனது கனிவற்ற பதில்களை தேடி புதிய சோதனைகளை எதிர்கொள்கிறாள். கோஸ்டுகள் பேசுவதில்லை என்றாலும் அவர்கள் அசைவுகள் மற்றும் நிழல்கள் வழியாக அச்சத்தை பரிமாறுகிறார்கள். ஒரு கோஸ்டு அலெக்ஸின் அருகில் நின்றுவிட்டு ஒரு பழைய கட்டிடத்தைச் சுட்டிக்காட்டுகிறது. டார்லிங்டனுடன் வெடிக்கும் மோதல். டார்லிங்டன் மற்றும் அலெக்ஸ் இடையே வலுவான கூட்டுப்பணிகள் இருந்தாலும் இப்போது அவர்களுக்கிடையே சற்று மோதல் உருவாகிறது. டார்லிங்டன் லீத்ஹவுஸ் சடங்குகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஆனால் அலெக்ஸ் தன் முயற்சிகளை முறைகேடாக கருதாமல் தனியாக சில சோதனைகளை மேற்கொள்கிறாள். அவர்களுடைய உரையாடலின் போது டார்லிங்டன் மறைத்து வைத்திருந்த ஒரு உண்மை வெளிப்படுகிறது. முன்னாள் லீத்ஹவுஸ் உறுப்பினர்கள் சிலர் ஏல் வளாகத்தின் அடியில் நடந்த சில மரண சடங்குகளின் பின்னணியில் தொடர்புடையவர்கள். இந்த உண்மை அலெக்ஸை அதிர்ச்சியடையச் செய்கிறது. முடிவில் ஒரு திருப்பம். அத்தியாயத்தின் இறுதியில் அலெக்ஸ் ஒரு திடீர் உண்மையை தெரிந்து கொள்கிறாள். அவள் சந்தேகிக்காத ஒரு ரகசியம் ஏலின் 9வது சமூகத்தின் உள்ளே புதைந்து கிடக்கிறது. இது 9வது சமூகத்தின் பங்களிப்பு யதார்த்தமாக என்ன என்பதை கேள்விக்குள்ளாக்குகிறது. அத்தியாயம் 5. அலெக்ஸின் உளவியல். தைரியம் மற்றும் தன் தர்மத்தின் மீது மேலும் வலிமையான சோதனையாக முடிகிறது. ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது. அத்தியாயம் 6. இருளின் தோழமை. அலெக்ஸ் தனது முடிவுகளில் உறுதியுடன் இருக்கிறார். ஆனால் அவர் அனுபவிக்கும் ஒவ்வொரு காட்சியும் அவளை கலங்க வைக்கிறது. ஏலின் 9வது சமூகத்தின் நடுவே அவளது கோஸ்டுகளை பார்க்கும் திறன் மேலும் ஆழமான சிக்கல்களையும் விடைகளையும் உருவாக்குகிறது. அந்த இரவு அலெக்ஸ் தனது மற்றொரு கடமையை நிறைவேற்றும் முயற்சியில் கல்லூரியின் பழைய மற்றும் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்ட சுரங்கப்பாதையை அடையும். இங்கு அவர் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து செல்கிறார். சுரங்கத்தின் குளிர்ச்சியும் இருட்டும் ஒவ்வொரு முறை அவளது மனதை தடுமாறச் செய்கின்றன. ஆனால் அந்த இடம் வெறுமையாக இல்லை. அந்த இடத்தில் கோஸ்டுகளின் பார்வைகள் அவளைச் சுற்றி வழிபறிக்கின்றன. மந்திரங்களை தகர்த்தெடுக்கும் கலை. அந்த ரகசிய பாதையின் இறுதியில் அலெக்ஸ் ஒரு நவீன சடங்கு நடப்பதை கண்டுபிடிக்கிறார். இது ஏல் வளாகத்திலிருந்து தப்பித்து காணப்படும் மாணவிகள் மற்றும் மரணங்கள் தொடர்பான புதிய தகவல்களை
வெளிப்படுத்துகிறது. அந்த மந்திரச் சடங்கு கோஸ்டுகளின் ஆத்மங்களை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்கள் உயிர்களை திரும்பப் பெறவும் பயன்படுத்தப்படும் ஒரு முயற்சியாக இருக்கிறது. அலெக்ஸ் சடங்கில் உள்ள ஆபத்துகளை உணர்கிறார். அவள் தன் திறன்களையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த சடங்கின் மையத்தில் இடையில் தன்னைத்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். அவள் பார்க்கும் ஒவ்வொரு கோஸ்டும் சடங்கின் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு ஒருவகை முறையில் உதவுகின்றன. அலெக்ஸ் மற்றும் புதிய தோழமை. அதிகாலை வரை நீடித்த இந்த சோதனையின் போது அலெக்ஸ் ஒரு புதிய துணைவனைச் சந்திக்கிறார். இவர் ஏல் சமூகவியலாளராக இருப்பவராக தோன்றினாலும் அவரது பின்னணி லீத்ஹவுஸ் மாந்திரிக திறன்களுடன் தொடர்புடையது என்பதை அலெக்ஸ் பின்னர் அறிகிறார். அவர்களின் உறவுகளில் ஒரு புதிய தோழமை உருவாகிறது. இந்த புதிய தோழன் அலெக்ஸை சில புதிய தகவல்களுடன் உறுதிப்படுத்துகிறார். இந்த சடங்குகள் ஏலின் 9வது சமூகத்தை கட்டுப்படுத்த முனைவதாக இருக்கலாம். இது அலெக்ஸின் நம்பிக்கைகளை சிதறடிக்கிறது, ஆனால் அவளது எதிர்மறை எண்ணங்களை மீண்டும் ஒழிக்கவும் வழிவகுக்கிறது. கதை மேலும் ஆழமாக. இந்த அத்தியாயத்தின் முடிவில் அலெக்ஸ் ஒரு மிகப்பெரிய உண்மையை உணர்கிறார். 9வது சமூகத்தின் வேலையை நடத்துவது மட்டுமல்ல, அவர்களின் சதிகளை முறியடிப்பது அவளது வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக மாறுகிறது. அத்தியாயம் 7. புதையல்களின் கதை. அலெக்ஸ் தனது புதிய தோழனின் உதவியுடன் ஏல் வளாகத்தின் மிக ஆழமான பகுதிகளை ஆராயத் தொடங்குகிறார். அந்த மர்மத்துடன் தன் அனுபவங்களைத் தொடர்ந்து அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தடையும் 9வது சமூகத்தின் பின்புலத்தில் உள்ள கோரமான உண்மைகளை வெளிக்கொள்கிறது. அந்த நாள் அவள் புதையல்களின் இடங்களைச் சுட்டிக்காட்டும் ஒரு பழைய வரைபடத்தை தேடி பெற்றார். இந்த வரைபடம் ஏலின் பழைய கட்டிடங்களின் கீழ் மறைந்திருக்கும் சுரங்க பாதைகளையும் அங்கு நடைபெற்ற சடங்குகளின் பகுதிகளையும் வெளிப்படுத்துகிறது. விசித்திரமான மழுங்கிய பாதைகள் என அழைக்கப்படும் அந்த இடங்கள் ஏலின் இரகசிய சமூகங்களால் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. புதிய சுரங்க பாதையின் இருட்டு. அலெக்ஸ் தனது துணைவனுடன் சேர்ந்து இந்த புதையல்களை ஆராயத் தொடங்குகிறார். அவர்களின் முதல் இடம் ஏல் நூலகத்தின் அடிப்பகுதியில் தொடங்குகிறது. அங்கு பல நூற்றாண்டுகளாக பயன்படுத்தப்படாத சுரங்கப் பாதையை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த இடத்தில் அவளுக்கு கோஸ்டுகளின் நிழல்கள் மட்டும் காணப்படுகின்றன. அவர்களின் எச்சரிக்கையான அலறல்களும் நசுங்கும். சுரங்கத்தின் இறுதியில் அவர்கள் ஒரு விசித்திரமான சடங்கு மையத்தை கண்டுபிடிக்கிறார்கள். அதன் மையத்தில் ஒரு அழகான ஆனால் பயத்தை உண்டாக்கும் பாத்திரம் உள்ளது. இந்த பாத்திரம் மாந்திரிக சக்திகளை திரட்டுவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த சமயத்தில் அலெக்ஸ் தன் திறன்களை முழுமையாக பயன்படுத்தி அதன் மையத்தில் பதிந்திருக்கும் கோடுகளை தீர்க்க முயற்சிக்கிறார். புதையல்களின் மர்மம். அவர்கள் தொட்டு பார்க்கும் ஒவ்வொரு பொருளும் கடந்த கால மரணங்களின் கதைகளை வெளிக்கொள்கிறது. அவற்றில் ஒன்று கடந்த ஆண்டுகளில் உளறிவிட்ட ஒரு சடங்கின் அடையாளமாக இருக்கிறது. ஏலின் சமூகங்கள் மனிதர்களின் ஆத்ம சக்திகளை திரட்டி அதை புதிய சக்திகளாக மாற்ற முயற்சித்தது வெளிப்படுகிறது. இதே நேரத்தில் அலெக்ஸ் தனது அண்மை கூட்டாளி டார்லிங்டனை சந்திக்கிறார். டார்லிங்டன் இந்த புதிய தகவல்களை கேட்டு அதிர்ச்சியடைகிறார். அவர் வெளிப்படுத்தும் உண்மை 9வது சமூகத்தின் வேலையை இன்னும் சிக்கலாக மாற்றுகிறது. ஒரு பழமையான சதி நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க சிலர் முயற்சிக்கிறார்கள். அலெக்ஸ் மற்றும் அவரது தீர்மானம். இந்த அத்தியாயத்தின் முடிவில் அலெக்ஸ் தனது பழைய பயங்களை வெல்லவும் தனது புதிய சக்திகளை முழுமையாக பயன்படுத்தவும் மனதளவில் தயாராகிறாள். அந்த சுரங்கங்களில் மறைந்திருக்கும் மர்மங்களைத் தீர்க்க அவளுக்கு புதிய வழிகள் தேவையாகும். அத்தியாயம் 8. மரணம் மற்றும் மறுவாழ்வு.
அலெக்ஸ் தனது விசாரணைகளை துரிதப்படுத்துகிறார். ஒவ்வொரு அத்தியாயத்தும் மரணங்களின் பின்னணி மற்றும் மாந்திரிக சடங்குகளின் ஆழமான மர்மங்களை வெளிக்கொண்டு வருகிறது. இந்த அத்தியாயம் ஏலின் இரகசிய சமூகங்களின் குரூரமான செயல்பாடுகளை வெளிக்கொள்கிறது. அந்த இரவு அலெக்ஸ் தனது துணைவனுடன் மற்றொரு விசாரணையை மேற்கொள்கிறார். அவர்கள் ஏல் வளாகத்தின் ஒரு புறமாக உள்ள ஒரு பழமையான சுதந்திர கோபுரத்தை அடைகின்றனர். அங்கு மர்மமான சடங்குகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல் கிடைக்கிறது. கோபுரத்தின் இரகசியம். அவர்கள் கோபுரத்தில் நுழைந்தபோது மிகவும் அமைதியான ஆனால் சோம்பலான சூழலை உணர்கிறார்கள். கோபுரத்தின் மையத்தில் ஒரு பெரிய சடங்கு நடந்து முடிந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. அவற்றில் பழமையான மந்திர கோடுகள், சில தானியங்கள் மற்றும் இரத்தத்தின் துளிகள் இருக்கின்றன. அலெக்ஸ் அவற்றை ஆய்வு செய்யும்போது ஒரு திடீர் திருப்பம் நிகழ்கிறது. அந்த இடத்தில் பதுங்கியிருந்த ஒரு கோஸ்ட் தன் முழு ஆற்றலுடன் அலெக்ஸை அச்சுறுத்துகிறது. அந்த கோஸ்ட் அவள் மாந்திரிக பாத்திரத்தை தொட்டவுடன் பரிசுத்தமாக மாற்றுகிறது. தன் திறன்களை பயன்படுத்தி கோஸ்டின் நடவடிக்கையை அலெக்ஸ் சமாளிக்கிறாள். ஆனால் அந்த கோஸ்ட் ஒரு காலத்தில் ஏல் சமூகத்தில் முக்கியமானவராக இருந்தது போல தெரிகிறது. அவன் பல தலைமுறைகள் கடந்த பிறகும் தன் சோதனைகளுடன் உறுதியுடன் இருக்கிறான். மரணத்தின் வெளிச்சம். அந்த கோஸ்ட் மரணத்திற்கும் மறுவாழ்விற்கும் இடையிலான ஒரு மாறுபட்ட முறையை வெளிப்படுத்துகிறது. அறிவின் மையம் என்ற ஒரு சடங்கு மனித உயிர்களை திருப்பிக் கொண்டுவர உதவுகிறது என்று அலெக்ஸிடம் கூறுகிறது. ஆனால் அதே சமயத்தில் அது ஒரு கொடூரமான ஆபத்தையும் கொண்டு வருகிறது. அலெக்ஸ் அவளின் மன உறுதியால் அந்த சடங்கின் இரகசியங்களை தீர்க்க முடிவு செய்கிறாள். இது ஏலின் சமூகங்களில் பல ஆண்டுகளாக நடந்து வரும் மாந்திரிக கோடுகளின் பின்னணியில் உள்ள உண்மையை வெளிக்கொண்டு வருகிறது. திறப்புகளும் முடிவுகளும். அலெக்ஸ் தனது துணைவனுடன் இணைந்து அந்த மையத்தின் செயல்பாடுகளை நிறுத்த முயற்சிக்கிறார். ஆனால் அது அவர்களுக்கு சாதாரணமானதல்ல. கோஸ்டுகள் மற்றும் சடங்குகளின் பின்னணியில் இருக்கும் ஆற்றல் அவர்களின் உயிருக்கு ஆபத்தாக மாறுகிறது. இந்த அத்தியாயத்தின் இறுதியில் அலெக்ஸ் தன் திறன்களை மேலும் வெளிப்படுத்தி ஏல் சமூகங்களின் இரகசியங்களை முறியடிக்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாள். அத்தியாயம் 9 புறம்பான சதிகள். அலெக்ஸ் தனது கடமைகளில் இன்னும் ஆழமாக நுழைகிறார். 9வது சமூகத்தின் இரகசியங்களை தொடர்ந்து ஆராயும் போது அவளுக்கு ஏல் வளாகத்தில் நடக்கும் நிகழ்வுகள் மேல்மட்டத்திலிருந்து நுட்பமான சதிகளை மூடி வைத்திருப்பதை புரிந்து கொள்கிறார். ஒவ்வொரு சோதனையும் அவளது துணிச்சலையும் நம்பிக்கையையும் சோதிக்கின்றது. புதிதாகத் தெரிந்த துரோகங்கள். அந்த இரவு அலெக்ஸ் தனது துணைவனுடன் சேர்ந்து ஏல் வளாகத்தின் பின்புற கட்டிடத்தில் நடக்கும் இரகசிய கூட்டத்தை கண்காணிக்கிறார். அவர்கள் அங்கு சென்றதும் ஒரு கடுமையான சோதனை அவர்களை எதிர்கொள்கிறது. அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் ஒருவர் லீட்ஹவுஸ் 9வது சமூகத்தின் ஒரு துரோகி என தெரியவருகிறது. அந்த துரோகி 9வது சமூகத்தின் மாந்திரிக கலைகளை கசிந்துவிடும் முயற்சியில் ஏனைய சமூகங்களின் ஆதரவை நாடுகிறான். இது அலெக்ஸை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. நாங்கள் பாதுகாக்க வேண்டிய சமூகங்களே நம்மை எதிர்க்கின்றன என்ற உண்மை அவர்களது உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறது. சதிகளின் மையம். அலெக்ஸ் அந்த கூட்டத்தின் பின்னணியில் உள்ள சதியை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார். அவள் கூடுதலான ஆதாரங்களை கண்டுபிடிக்க பல மணி நேரம் நின்று சோதனை செய்கிறாள். துரோகி ஏல் வளாகத்தின் பின்புறத்தில் உள்ள மர்மமான இடங்களை பயன்படுத்தி சடங்குகளை நிகழ்த்துவதை உறுதி செய்கிறாள். இதே நேரத்தில் டார்லிங்டன் இந்த தகவல்களை கேட்டபோது அதிர்ச்சி அடைகிறார். அவர்களது பாதுகாப்பு முறைகள் முற்றிலும் ஆபத்தானதாக மாறியிருப்பதால்
லீத்ஹவுஸ் சரியாக செயல்படுமா என்ற சந்தேகம் எழுகிறது. தனிமையில் ஒரு போர். தனிமையில் அதிகமான நேரத்தை செலவழிக்க வேண்டிய அளவுக்கு அலெக்ஸின் மனம் மேலும் கடுமையாகிறது. அவளது மன அழுத்தங்களை சமாளிக்க அவள் தன் கோஸ்டுகளுடன் பேசும் முயற்சிகளை தொடர்கிறாள். அவர்கள் அளிக்கும் சிறு சிறு வழிகாட்டுதல்கள் இந்த சதியில் யாரெல்லாம் உள்ளனர் என்பதை பற்றிய அவளது நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. முடிவின் சடங்கு. அத்தியாயத்தின் இறுதியில் அலெக்ஸ் மற்றும் அவரது தோழன் ஏல் வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய சடங்கு நடப்பதை அறிவதாக முடிகிறது. இந்த சடங்கு ஏலின் ஏனைய சமூகங்களின் ஆத்ம சக்திகளையும் மாந்திரிக கட்டுப்பாடுகளையும் கெடுக்கக்கூடியதாக உள்ளது. அலெக்ஸ் தனது துணைவனுடன் இந்த சடங்கை நிறுத்த தைரியமாக செயல்பட முடிவு செய்கிறாள். ஆனால் இதுவே அவளது பயணத்தின் மிகப்பெரிய சோதனையாக மாறுகிறது. அத்தியாயம் 10 முடிவிற்கான போராட்டம். அலெக்ஸ் தன்னுடைய துணைவனுடன் சேர்ந்து ஏல் வளாகத்தின் மையத்தில் நடக்கவிருக்கும் மிகப்பெரிய சடங்கை தடுக்க திட்டமிடுகிறார். இந்த சடங்கு ஏலின் 9வது சமூகத்தை மட்டுமல்ல, முழு வளாகத்தின் நிலைமையையும் மாற்றக்கூடியது. அலெக்ஸ் தனது வெகுளியையும் துணிச்சலையும் இணைத்து ஒவ்வொரு துரோகியையும் எதிர்கொள்வதற்கு தயாராவார். ஆனால் அவள் சந்திக்கப் போகும் சவால்கள் அவளது சக்திகளையும் உளவியலையும் கடுமையாக சோதிக்கின்றன. சடங்கின் தொடக்கம். அந்த இரவு ஏலின் பழமையான கோபுரம் இருட்டின் வெளிச்சத்தில் நிறைந்திருந்தது. அந்த இடத்தில் சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்கள் ஒன்று கூடியிருந்தனர். அவர்கள் ஒருவரின் தலைமைத்துவத்தில் சடங்கு நடப்பது தொடங்கியது. அலெக்ஸ் அந்த கூட்டத்தின் எல்லைக்கு வெளியில் இருந்து நடப்பதை கவனமாக கண்காணிக்கிறார். ஒவ்வொரு மந்திரச் சொல்லும் ஒவ்வொரு சடங்கு நடவடிக்கையும் ஒரு பயமூட்டும் வெளிச்சத்தை உருவாக்குகிறது. அந்த வெளிச்சத்தின் மையத்தில் ஒரு பழைய சின்னம் சிஜில் அசுர சக்தியுடன் சாங்குகிறது. ஆபத்து மற்றும் தீர்மானம். சடங்கு முற்றிலும் செயல்படுவதற்கு முன்பே அலெக்ஸ் மற்றும் அவரது தோழன் அதை நிறுத்த முற்படுகிறார்கள். அவர்கள் கோபுரத்தின் உள்ளே நுழைவதற்காக சுரங்க பாதைகளை பயன்படுத்துகிறார்கள். இந்த நேரத்தில் அலெக்ஸ் தன்னுடைய கோஸ்டுகளின் முழு ஆற்றலையும் பயன்படுத்துகிறாள். அந்த கோஸ்டுகள் சடங்கின் போது சிறிதளவு குளறுபடிகளை உருவாக்கி அந்த இடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன. அலெக்ஸ் சடங்கின் மையத்தில் உள்ள சின்னத்தை அழிக்க முயலுகிறாள். அதற்கிடையில் சடங்கில் பங்கேற்கும் குழுவினர்கள் அவரை தடுக்க முயல்கிறார்கள். ஒரு கடுமையான போராட்டம் அவளது திறமைகளையும் மன உறுதியையும் சோதிக்கிறது. தீர்ப்பு. போராட்டத்தின் இறுதியில் அலெக்ஸ் சடங்கின் மைய சின்னத்தை அழிக்க முடிகிறார். அந்த சின்னத்தின் அழிவுடன் சடங்கு முற்றிலும் முடங்குகிறது. சடங்கில் பங்கேற்றவர்கள் தற்காலிகமாக முடக்கப்படுகின்றனர். இந்த வெற்றியுடன் அலெக்ஸ் தனது தனித்துவமான சக்தியைக் கொண்டு மாந்திரிக உலகின் ஆபத்துகளை வெற்றிகரமாக எதிர்கொள்கிறாள். டார்லிங்டன் மற்றும் அவரது புதிய தோழனின் உதவியுடன் அவள் 9வது சமூகத்தின் நிலைமையை கட்டுப்படுத்த முடிகிறது. தோற்றமும் முன்னேற்றமும். அத்தியாயம். அலெக்ஸின் பயணத்தில் ஒரு முக்கிய தருணத்தை அடைகிறது. அவள் தன்னுடைய பதில்களை கண்டுபிடித்தாலும் இன்னும் ஏராளமான கேள்விகள் அவளைச் சுற்றிக் கொள்கின்றன. இந்த பாதை முடிந்ததா அல்லது இன்னும் ஒரு தொடக்கம் அதற்கு பின் காத்திருக்கிறதா என்று அலெக்ஸ் தனக்கே கேட்கிறாள். அத்தியாயம் 11. இறுதியின் மறைமுகங்கள். அலெக்ஸ் தனது சடங்கு வெற்றிகரமாக நிறுத்திய பின்னர் 9வது சமூகத்தின் பின்புலத்தில் புதைந்து கிடக்கும் சதிகள் இன்னும் முழுமையாக வெளிப்படவில்லை என்பதை உணர்கிறாள். ஏல் வளாகத்தின் அமைதி தற்காலிகமானது. உண்மையான ஆபத்து இன்னும் சாய்ந்து கிடக்கிறது. 9வது சமூகத்தின் இருண்ட பாதை. டார்லிங்டன் அலெக்ஸுடன் ஒன்றிணைந்து
தங்களை துரோகமாக்கியவர்களை அடையாளம் காணும் முயற்சியில் இறங்குகிறார். அவர்களின் வழிகாட்டுதல் 9வது சமூகத்தில் பல ஆண்டுகளாக மறைந்து வந்த ஒரு முக்கியமான நபரை நோக்கி செல்கிறது. அந்த நபர் சமூகத்தின் வரலாற்றில் ஒரு முக்கியமான மர்மமான நாயகன் என்று அறியப்படுகிறது. இவரின் செயல்பாடுகள்தான் ஏலின் மற்ற சமூகங்களில் மாந்திரிக பிரச்சனைகளை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்பதை அலெக்ஸ் உணர்கிறாள். மறைந்துள்ள ஆபத்து. அந்த நபரை எதிர்கொள்வதற்காக அலெக்ஸ் மற்றும் டார்லிங்டன் ஒரு திட்டத்தை உருவாக்குகிறார்கள். ஏலின் பழைய நூலகங்களில் மறைந்திருந்த மாந்திரிக நூல்களை ஆராய்ந்து அவர்களின் திட்டங்களை முன் செலுத்துகிறார்கள். அவர்கள் மாந்திரிக கலையின் மறைவுகளில் இருந்து ஒரு முக்கியமான தகவலை கண்டறிகிறார்கள். இறந்த ஆத்மங்களை திரும்ப கொண்டுவர ஒரு மாபெரும் சடங்கு இன்னும் நடக்கிறது. இந்த சடங்கு ஏலின் சமூகங்களின் ஒட்டு மொத்த நிலையை அழிக்கும் ஆபத்தை உருவாக்கும். அலெக்ஸின் இறுதி ஆவேசம். அலெக்ஸ் தனது உள்ளத்திலிருந்து தோன்றும் துணிச்சலுடன் அந்த சடங்கை நிறுத்த இறுதி முயற்சியை மேற்கொள்கிறாள். டார்லிங்டன் மற்றும் புதிய தோழனின் உதவியுடன் அவள் ஏலின் பழமையான மண்டல மையத்திற்கு நெக்ஸஸ் செல்கிறாள். இந்த மையம்தான் 9வது சமூகத்தின் சக்தியின் மையமாக உள்ளது. அவர்கள் அந்த இடத்தில் மாந்திரிக சக்திகள் மிகுந்த ஒரு சடங்கு நடைபெறுவதைக் கண்டறிகிறார்கள். அங்கு அவர்கள் ஏற்கனவே மண்டலத்தை கட்டுப்படுத்த முயற்சி செய்த கோஸ்டுகளுடன் போராடத் தொடங்குகிறார்கள். வெற்றியின் ஒளி. அலெக்ஸ் தனது மாந்திரிக திறன்களை முழுமையாக பயன்படுத்தி அந்த சடங்கின் மையமாக செயல்படும் சின்னத்தை அழிக்கிறாள். அந்த சின்னத்தின் அழிவுடன் சடங்கு முற்றிலும் நிறுத்தப்படுகிறது மற்றும் ஏலின் சமூகங்களின் ஆபத்து சமரசமாகிறது. அலெக்ஸின் செயல்திறன் மட்டும் அல்ல, அவளது மன உறுதி மற்றும் தன் துணிச்சலின் மூலம் 9வது சமூகத்தின் நிலையை மீண்டும் சரிசெய்ய முடிகிறது. கதையின் முடிவு. அத்தியாயத்தின் இறுதியில் அலெக்ஸ் தனது பயணத்தின் முடிவில் இருக்கிறார். ஆனால் அவளது மனதில் இன்னும் பல கேள்விகள் உள்ளது. ஏலின் இரகசியங்கள் உண்மையில் முடிவுக்கு வந்துவிட்டனவா? அல்லது இந்த உலகம் இன்னும் ஆபத்துக்களை உள்ளடக்கியதா? அலெக்ஸ் தனது சவால்களை எதிர்கொள்ள தயார் நிலையில் நிற்கிறாள். இது புதிய தொடக்கத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது. 9th ஹவுஸ் முடிவின் விளக்கம். இந்த இறுதி அத்தியாயம் அலெக்ஸின் பயணத்தையும் கதையின் முக்கிய புள்ளிகளையும் திருப்திகரமாக நிறைவு செய்கிறது. ஆனால் 9வது சமூகத்தின் பின்புலத்தில் மறைந்து இருக்கும் பல வரலாற்று சதிகளின் வாய்ப்புகள் கதை தொடர்வதற்கான அடிப்படையாக அமைக்கின்றன. இந்த புத்தகத்தை விரிவாக வாசிக்க இந்த கீழே உள்ள இணைப்பை பயன்படுத்தி புத்தகத்தை வாங்குங்கள்.